ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மயிலாடு. இந்த படத்தை வந்து ராஜ்முருகன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சசிகுமார், சைத்ரா இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கும், வரத்துலேயும் ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். மயிலாடு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் வந்து ஜோக்கர், குக்கு நிறைய படம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படமும் வந்து அதே ஜானரில் இருக்குமா, எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி தான். ஆனால் சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி. சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கார். ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சனாக இருக்கார். அவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. அவர் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு வயிறு வலி வருது. அந்த வயிற்று வலினால நிறைய ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் கண்டு வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு அவருக்கே தெரியாமல், சசிகுமாருக்கே தெரியாமல், அவங்க ரெண்டு பேரும் இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால ஏமாற்றி அவங்களோட கிட்னியை வந்து திருடிடுறாங்க. திருடிட்டு பிறகு அதுக்கப்புறம் இவர் கோர்ட்டில் வந்து போயிட்டு நியாயம் கேட்க ட்ரை பண்ணுறாரு. சில விஷயம் அப்புறம் கந்து வட்டியில் காரங்களும் வந்து எல்லாம் சேர்த்து இவங்களை ஏமாற்றி அவர் ஒய்ஃபோட கிட்னி ஆர்கன்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்புறம் இவர் எப்படி அந்த கோர்ட்டில் போயிட்டு இவர் வந்து அதுக்கு நியாயம் கேட்குறாரு அப்படின்றது கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சசிகுமாரோட கிட்னியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு தேவைப்படுது. அது எதனால் அவர் கிட்னி தேவைப்படுதுன்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அது ஒரு கதை போகும். கடைசியில் என்ன ஆகுது, சசிகுமாரும் வந்து கிட்னி டொனேட் பண்ணாரா, சசிகுமார் ஒய்ஃப் கிட்னி யார் திருடினாங்க அப்படின்றது, அதுக்கு நியாயம் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போயிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சமுதாயத்தில் என்ன நடக்குது, எப்படியெல்லாம் ஒரு அப்பாவி மக்களை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி கிட்னி எல்லாம் வந்து திருடுறாங்க, ஆர்கன்ஸ் வந்து திருடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தத்துரமாக வந்து டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருப்பாரு. மேக்கிங் அவ்வளோ நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃபும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எவ்வளோ இந்த சொசைட்டியில் என்னென்ன அநியாயங்கள்லாம் நடக்குது, ஒரு அப்பாவி மட்டும்னா அந்த அப்பாவி என்ன பண்ணுறாங்க, பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சொசைட்டி எங்கே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பராக வந்து டைரக்டர் மேக்கிங் பண்ணியிருப்பாரு. கடைசியில் வந்து மனித நேயம் தான் முக்கியம், மனிதர்கள் சாகலாம் ஆனால் மனித நேயம் வந்து அழியாது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. நம்ம கீழே இருக்கிறவங்க யாராவது பள்ளத்தில் விழுந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணுன்ற மாதிரி டைரக்டர் ஒரு மெசேஜை வந்து நல்லா சொல்லியிருப்பாரு. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து எடுத்திருப்பாரு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்து கிளைமேக்ஸை பார்த்துட்டு கிளாப்ஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு தத்ரூபமாக நேச்சுரலாக வந்து எடுத்திருப்பாரு. சசிகுமார் ஆக்டிங்லேருந்து எல்லாமே நான் வந்து நடுவில் எவ்வளோ படங்கள்லாம் வந்துருப்போம், எல்லாருமே போய் பார்த்துருப்பீங்க. இந்த படம் போய் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். தயவுசெய்து இந்த படம் போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்ல படம். நெகட்டிவாக இருக்கும், ரொம்ப அழகியாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பாசிட்டிவாக இருக்கும். படம் நல்ல காமெடியாகவும் இருக்கும். காமெடியாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ரொம்ப அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் வந்து டைரக்டர் வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாரு. எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஒரு செம்ம படம். எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு பார்த்து, ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் வந்து கிளைமேக்ஸ் படம் முடிஞ்சோடனே ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பண்ணுறது இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன். எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா 4/5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.